காதை மூடி அப்பாவி போல அமர்ந்திருக்கும் இவர்தான் பள்ளி மாணவிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த மருத்துவர் நரேந்திரபாபு. இவரை கைது செய்வதற்கு சற்று முன்புதான் கருக்கலைப்பு செய்ய தேவையான மருந்துகளை விநியோகம் செய்த மருந்தகத்தை அதிகாரிகள் இழுத்து மூடி சீல் வைத்திருக்கிறார்கள். இவர்களின் அலட்சியத்தால் அந்த சிறுமி தொடர் இரத்தப்போக்கினால் உயிருக்கு போராடி வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயின்று வரும் 17 வயது மாணவனுக்கும் மாணவிக்கும் காதல் மலர்ந்துள்ளது. வகுப்பறையில் காதல் வளர்த்த இந்த ஜோடி கடந்த 5 மாதத்திற்கு முன் பள்ளி சார்பாக கேரள மாநிலம் கொச்சிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கே இருவரும் தனிமையில் இருந்ததன் விளைவாக மாணவி கர்ப்பம் தரித்திருக்கிறார். இந்த சம்பவம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. பதறியவர்கள் யாருக்கும் தெரியாமல் கருவை கலைக்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அந்த மருத்துவமனை நிர்வாகமோ இதுபோன்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த போதுதான் மருத்துவர் நரேந்திரபாபுவின் அறிமுகம் சிறுமியின் பெற்றோருக்கு கிடைத்துள்ளது. உடனே அவரை அணுகியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் நரேந்திரபாபுவின் ஆலோசனைப்படி ஜனதா மருந்தகத்தில் கருக்கலைப்பு செய்ய தேவையான மருந்துகள் வாங்கி வந்து கொடுத்துள்ளனர். மருத்துவரும் சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்திருக்கிறார். எல்லாம் முடிந்துவிட்டது என பெற்றோர்கள் பெருமூச்சு விட்டபோதுதான் பிரச்சனையே தொடங்கியிருக்கிறது. கருக்கலைப்பு நடந்த சில நாட்களில் அந்த சிறுமியின் உடல் பலவீனமடைந்து இரத்தப்போக்கு அதிகரித்துள்ளது. உடனே சிறுமி கேரளாவில் உள்ள வேறொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடந்திருப்பதை அறிந்து உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவனையும் மாணவியையும் விசாரித்துள்ளனர். ஆனால் இருவரும் பள்ளி மாணவர்கள் என்பதால் போக்சோ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல் நிலைய ஜாமீனில் வெளியே விட்டனர். தொடர்ந்து அந்த சிறுமியை உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட மருத்துவத்துறையினர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இந்த கருக்கலைப்பு சட்டவிரோதமாகவே நடந்தது உறுதியானது. சட்டவிரோதமாக மருந்துகளை வழங்கிய ஜனதா மெடிக்கல் என்ற மருந்தகத்தை ஆய்வு செய்தனர். அதில் அந்த மருந்தகத்திலிருந்து மருத்துவர்களின் அனுமதியின்றி பல்வேறு நோயாளிகளுக்கும் மருந்து கொடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் மருந்துகளை தமிழகத்திலிருந்து வாங்காமல் கர்நாடகாவில் வாங்கி வந்து கருக்கலைப்புக்கு சட்டவிரோதமாக விநியோகம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடையில் வந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மாத்திரைகள் வந்து வாங்கி கர்நாடகா பார்டரில் குண்டல்பேட்டுங்கிற ஏரியாவில் பில் இல்லாமல் வாங்கி இங்கே பில் இல்லாமல் விற்றுருக்காரு. டாக்டர் இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் அவருக்கு அன்குவாலிஃபைடுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம் அவங்க விசாரித்ததில். ஸோ அவரோட டாக்டர் சீட்டுக்கு வந்து இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டப்படி இது தவறு. இதுக்கான நடவடிக்கையாக வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். கடையை வந்து சீல் வைக்க சொல்லி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்தும் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அறிவுறுத்தல்கள் இருக்குது. அதன்படி நான் வந்து இப்போ கடையை வந்து நாங்கள் சீல் வைக்கிறோம். உடனே மருந்தகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த மருத்துவர் நரேந்திரபாபுவையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே மருத்துவர் நரேந்திரபாபு இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்திருக்கிறார் என்று தெரிய வரும்.